மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட் காப்பீஸ், முக்கியமான ப்ராப்ளம் மட்டும் அது அவசியம் பார்த்துக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, சார் இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே படித்ததில்லை, ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு அது பொக்கிஷம், அவசியம் வாங்கி அதை படிச்சுக்கோங்க. ஒரு 10 புக்லெட்ஸ் 8 யூனிட்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது தெரியாமல் நம்ம தேர்வுக்கு போயிடக்கூடாதுன்ற புக்லெட்ஸ், அது வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை முடிச்சுட்டு 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் கொடுங்க, நான் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது யூஜிடிஆர்பியில் மெக்கானிக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஒரு சில டாபிக் எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோம் பார்த்து மொத்தமாக கொடுத்துட்டு வரோம். அப்படியே மெக்கானிக்ஸ் தகட்ட கொடுத்துட்டோம், போதும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்தாச்சு. அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மெக்கானிக்ஸ் ரொம்ப முக்கியமானது, எளிமையானது, அதை நம்ம விட்டுறக்கூடாது. வெறும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் போதுங்க, ஈஸியாக நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார்முலா புக்கு தனியாக ஒன்று போட்டிருக்கோம், வெறும் 1500 ருபீஸ்க்கு ஃபார்முலா புக் தரோம். வெறும் 2500 ரூபாய்க்கு இந்த 10 புக்லெட்ஸ் தரேன், முக்கியமான ப்ராப்ளம் யூஜிடிஆர்பிக்குன்னு 8 யூனிட்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை படிக்காமல் தேர்வுக்கு போகக்கூடாதுன்ற வரையான ப்ராப்ளம் அதில் இருக்கும். அதெல்லாம் நல்லா இப்போ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிடணும். ஒன்று அது வரும், இல்லை அந்த மாதிரி வரும், அதுதான் நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். அவசியம் வாங்கி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்போது மெக்கானிக்ஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A uniform rod of length 3 meter and mass 6 kg is placed horizontally. Find its center of gravity. அதாவது ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது, 3 மீட்டர் லென்த்து, இதோட லென்த்து 3 மீட்டர், வெயிட்டு 6 kg. இப்போ யூனிஃபார்ம் ராடோடைய இந்த 3 மீட்டர் நீளமுள்ள இந்த கம்பியோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா மிட் பாயிண்டில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி XCG = L/2, இதுதான் ஃபார்முலா. யூனிஃபார்ம் ராடாக இருந்து லென்த்து கொடுத்துட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈஸியாக சொல்லிடலாம். XCG = லென்த்து 3, இப்போ 3/2. இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 1.5 மீட்டர். ரைட். இப்போ 1.5 மீட்டர்ன்றது ஆப்ஷன் ஏ. ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துட்றாங்க, அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் இப்போ யூனிஃபார்ம் ராடு லென்த்து 3 மீட்டர்ன்றதுனால டக்குன்னு சொல்லிட்டோம், மிட் பாயிண்ட்டு தான் அப்படின்னு பார்த்து சொல்லிட்டோம். அது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். இது இப்போ ஒன்று பி பாயிண்ட்லேருந்தோ இல்லை ஏ பாயிண்ட்லேருந்தோ எங்கே இருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னா அதனோட பாதி லென்த்தில் இருக்கும், அப்படியே டக்குன்னு சொல்லிடுறோம். இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தெரிஞ்சிச்சுன்னா பல விஷயங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பயன்படுதுங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு அமைப்புக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு பல விஷயங்கள் செய்யலாம். அந்த சிஸ்டமுக்கு சப்போர்ட்டாக பல விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு யூனிஃபார்ம் ராட் லென்த்து எல் உடைய ஒரு சிஸ்டமுக்கு அதனுடைய மிட் பாயிண்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிட முடியாது. ஓகே, இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு ப்ராப்ளம். இதுமாதிரி நிறைய சிஸ்டம் இருக்குது, நான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது கற்றுக் கொடுத்துட்ருக்க போகிறேன். இங்கே பாருங்களேன், யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் 5 மீட்டர் அண்ட் மாஸ் 10 kg. பாருங்கள், 5 மீட்டர் லென்த் சொல்லிட்டாங்க, மாஸ் 10 kg சொல்லிட்டாங்க. கூடவே as a point of mass of 5 kg attached at its end B, find the center of gravity of the system from end A. அதாவது ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது, இது எண்டு A, இது எண்டு B. சரிங்களா? இதோட லென்த்து 5 மீட்டர். சரிங்களா? இதோடைய மொத்த வெயிட்டு 10 kg. இப்போ என்ன பண்ணுறாங்க, அடிஷ்னலாக பாயிண்ட் பியில் ஒரு 5 kg வெயிட் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்போ போன சிஸ்டம் வேறு, இந்த சிஸ்டம் வேறு, இப்போ சிஸ்டமே மாறுது. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்னு கேட்குறாங்க. புரிஞ்சிச்சிங்களா? நான் என்னன்றேன், இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் வெயிட், அந்த கம்பி இருக்குல்ல அதுக்கு என்ன வெயிட் கொடுத்துருந்தாங்க, அது M1 எடுத்துக்கிறேன், 10 kg. பி பாயிண்டில் ஆட் பண்ணது எவ்வளோ, அது M2 எடுத்துக்கிறேன், அது 5 kg வெயிட் ஆட் பண்ணுறது. அடிஷ்னலாக பி பாயிண்டில் ஆட் பண்ணது இது. சரிங்களா? மொத்தமாக இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் அது எவ்வளோ, அப்புறம் இதோட பாயிண்ட் பாதி, இதோட மொத்தமாக 5 மீட்டர்னால் இதோட பாதி 2.5 இல்லையா, அதை x1 எடுத்துக்கிறேன். x1 மொத்த லென்த்தில் பாதி x1, அப்போ 2.5. அது எங்கே வரும், இங்கே வரைக்கும் வரும், 2.5. மொத்த லென்த்து 5. ரைட். ஸோ x1 2.5 x2 5 நான் எடுத்துக்கிறேன். ரைட்.
இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கலாம். இந்தமாரி இந்த சிஸ்டம் கொடுத்துட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸிஜி ஈக்குவல் டு m1 x1 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதுதான் ஃபார்முலா. ரைட். இதில் அப்படியே வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? m1 எவ்வளோ 10, x1 எவ்வளோ 2.5 ப்ளஸ் m2 எவ்வளோ 5 இன்ட்டு x2 எவ்வளோ 5 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. m1 வந்து 10, m2 வந்து 5. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண 25, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண 25 டிவைடட் பை இது ரெண்டு ஆட் பண்ணால் 15, மேலே நியூமரேட்டர் ரெண்டு ஆட் பண்ணால் 50, 50 பை 15. இது ரெண்டையும் கட் பண்ணால் 3.33 மீட்டர். ரைட். இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போது சிஸ்டமே மாறுது பாருங்கள். அப்போது இந்த சிஸ்டமுக்கு 3.3 மீட்டர். இப்போது ஏ பாயிண்ட்லேருந்து 3.3 மீட்டரில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நமக்கு இருக்கும். 3.3 மீட்டர் இந்த 2.5 தாண்டி இருக்கும், இங்கே இருக்கும். சரியா? அப்போது இங்கே தான் எக்ஸிஜி இருக்கும். ரைட். ஒன்றும் இல்லைங்க, ஒரு யூனிஃபார்ம் ராடு லென்த்து 3 மீட்டரு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்னா அதில் மிட் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லிடலாம். அதே யூனிஃபார்ம் ராடு தான், ஆனால் லென்த்து 5 மீட்ரு, பி பாயிண்டில் வெயிட் 10 kg, பி பாயிண்டில் அடிஷ்னலாக ஒரு வெயிட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் பி பாயிண்டில். அப்போது ஏ பாயிண்ட்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னன்னு கேட்டாங்க அந்த சிஸ்டம்கே. அப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்ற கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது. இப்போ நான் என்னன்றேன்னா இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது m1 m2 வந்து m1 வந்து மொத்தமாக அந்த கம்பியோடைய வெயிட்டு, m2ன்றது ஆட் பண்ணுற வெயிட்டு. இப்போது x1 இருக்கு இல்லையா, அந்த லென்த்தில் பாதி x1, அதை மறந்துடக்கூடாது. x2ன்றது என்னென்னா அந்த மொத்த லென்த்து, கம்பியோட மொத்த லென்த்து x2, அதில் பாதி x1, அதை மறந்துடக்கூடாது. இதுதான் ஃபார்முலா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இப்போ சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாறுது பாருங்கள். அப்படி இந்த கொஷின் வந்தாலே நீங்கள் அப்படி டக்குன்னு அடிக்கணும். எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, ஸ்லாக்னஸும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இது பாருங்கள். 2 uniform rods each of length L and mass M are joined at right angles at O. Find the center of gravity of the system. பாருங்கள், ஒரு ராடு லென்த்து L, அதே லென்த்து உள்ள இன்னொரு ராடு அப்படி இப்படி இணைக்கிறாங்க. 90 டிகிரி இருக்கிற மாதிரி O இந்த இடத்துல இணைக்கிறாங்க. இதுவும் L தான், இதுவும் L தான். இதுவும் லென்த் L, இதுவும் லென்த் L. இப்போ இந்த ராடு இருக்கு இல்லையா, இதோடைய வெயிட்டும் M தான், இதோடைய வெயிட்டும் M தான். இப்போ ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க, O என்ற இடத்துல கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சிஸ்டமே மாறுது பாருங்கள். ஒவ்வொரு சிஸ்டம் மாற மாற சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். சரி, இப்போது இந்த ராடுக்கு மட்டும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? இந்த மிட் பாயிண்டில் எங்கே இருக்கும்? இப்போ இந்த பாயிண்ட் என்னது? 0,L/2 இல்லையா? இப்போ இந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும்? மிட் பாயிண்ட் இங்கே இருக்கும். இப்போ L/2, 0. இது ஆர்டர் பேராக தான் சொல்ல முடியும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி வந்து நிற்குது, பாயிண்ட்டு தான் நம்ம சொல்ல முடியுங்க இல்லையா? அப்போ இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும், இந்த ராடுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்கும். அப்போ மொத்தமாக இந்த அமைப்புக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் பாருங்கள்? எக்ஸிஜி, ஒய்சிஜி, இப்படி தான் சொல்ல முடியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம, இல்லையா? ஆன்சர் இப்படி சொல்லணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஒரு அச்சுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுது, இன்னொரு அச்சுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுது. இப்போ ஹோல் சிஸ்டம்க்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த மாதிரி ஆர்டர் பேராக தான் சொல்லணும், அதை மறந்துடக்கூடாது. இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ரைட். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணி எக்ஸ் கோஆர்டினேட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி தனியாக பிரிச்சுக்கிறேன். எக்ஸிஜி
equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. அடுத்தது YCG இதுவும் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு ஃபார்முலா அதே தான், m1 y1 plus m2 y2 divided by m1 plus m2, ரைட். இப்போ இதில் ரெண்டு பாயிண்ட் நமக்கு இருக்குது. ஒன்று 0, L/2, இது வந்து x1 y1. இன்னொரு பாயிண்ட் இருக்குது L/2, 0, இதை வந்து x2 y2 இப்படி கூட எடுத்துக்கலாம். ரெண்டு பாயிண்ட் இப்படி இருக்குது. இப்போ m1 m2 ரெண்டுமே பாருங்கள், m1 m2 ரெண்டுமே சேம் மாஸ் m, கேபிட்டல் M அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட். இப்போ இதில் பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது m1 என்ன m, x1 என்ன 0 ப்ளஸ் m2 என்ன m, x2 என்ன L/2. இதில் போடுறேன், அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே வந்து m1 ப்ளஸ் m2, m1ம் m தான், m2ம் m தான், அப்போ 2m ஆகிடும். இது 0 ஆகிடும். இது m L/2, அப்போது இது 2m வரும். இப்போ m L/2m, அப்போ இந்த 2 டினாமினேட்டர் வந்து 4m ஆகிடும். m மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ L/4, அப்போ XCG வந்து L/4. அதே போல் தான் இதுக்கு கண்டுபிடிக்கிறோம் YCG. இந்த m1 வந்து m தான், y1 வந்து L/2 ப்ளஸ் m2 வந்து m தான். இதை பாருங்கள், ரெண்டுமே m தான், மாஸ் சேம் மாஸ். m2 என்ன m தான், y2 என்ன 0. அந்த ரெண்டு கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கோஆர்டினேட்டை நான் குறிச்சிக்கிட்டேன். இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், அப்படி குறிக்கிறேன். இது எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச்சாக நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். மீட் பண்ணுற இடம் ஆரிஜினாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். டிவைடட் பை m ப்ளஸ் m. அப்போ இது என்ன ஆகும், m L பை இந்த 2 இங்கே டினாமினேட்டர் வந்து 2m இருக்கும், அப்போ 4m ஆகிடும். m மட்டும் கட் பண்ணிவிட்டு L/4 ஆகுது. இதுதான் YCG, சரிங்களா? இப்போது இந்த XCG YCG ரெண்டும் சேர்த்து தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவல் டு XCG. எக்ஸ் கோஆர்டினேட்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது, ஒய் கோஆர்டினேட்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது. இப்போ மொத்தமாக அந்த பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தா L/4, L/4 இங்கே இருக்குது. இப்போ L/4, L/4 அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸில் L/4, ஒய் ஆக்சிஸில் L/4. L/2க்கு முன்னாடியே இருக்கும் இல்லையா, ரெண்டும் மீட்டார் இடம் இங்கே L/4, L/4. ஸோ இங்கே தான் அந்த சிஜி இருக்கும். ஸோ இந்த ஹோல் சிஸ்டமுக்கே பாருங்கள் எங்கே வருது சிஜின்னு. இப்போ சிஜி கண்டுபிடிக்கலாம் நம்மளால் சோறு திங்க முடியாதா சார் அப்படின்னா இல்லைங்க. ஒரு சிஸ்டமுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறது மூலயமா அந்த சிஸ்டமுக்கு சப்போர்ட்டிவாக பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த ஹோல் சிஸ்டமே நம்ம தாங்கி பிடிக்க முடியும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஹோல் சிஸ்டமே தாங்கி பிடிக்கிற பல வேலைகளை நம்ம செய்ய முடியும், சரிங்களா? ஓகே, இப்போ 2 ப்ராப்ளம் தரேன் பாருங்கள். இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள். 2 uniform rods each of length 10 feet and mass 15 kg are joined at right angles at O. Find the center of gravity of the system. எஸ், இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம் ஒன்று கேட்டிருக்கேன் பாருங்கள். லென்த்து 10 feet, மாஸ் 15 kg. அந்த அப்போ 2 ராடுமே பாருங்கள், ரெண்டுக்குமே லென்த்து கொடுத்துட்டேன், ரெண்டுக்குமே மாஸ் கொடுத்துட்டேன், ரெண்டும் ஜாயின் பண்ண இடத்தையும் கொடுத்துட்டேன், ரைட் ஆங்கிளில் ஜாயின் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லணும் இந்த 4 இது. அடுத்து பாருங்கள், a uniform rod of length 10 meter and mass 15 kg as a point of mass 10 kg attached at its end B. Find the center of gravity of the system from NB. இது 2வது மாடல். இந்த மாடல் ப்ராப்ளம் கேட்டிருக்கேன்.
இந்த மாடல் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் இது சரிங்களா? ரெண்டுக்குமே போட்டு 7358591547 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சிடணும். மெக்கானிக்ஸ் தகட்ட நம்ம வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம். பார்த்தாலே அப்பா போது சாமி அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதை விட ஒரு 10 புக்லெட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அது முக்கியமான ப்ராப்ளம்ஸ். வெறும் 2500 ரூபாய்க்கு உங்கள் கைக்கே வந்துடும், வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடும். இதை கையில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம் பூரா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அளவில் கை கொடுக்கும். அதாவது எப்பயுமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன சொல்வேன்னா தேங்க் பண்ணுவேன். என்ன ரீசன்னா, எவ்வளோ ஒஸ்ட்டானவனா ஒருத்தர் இருந்தால் கூட அவனை தூக்கி கோபுரத்துலேயும் உட்கார வைக்க முடியும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்ஸ் நினச்சிட்டாங்கன்னா, எவ்வளோ தான் பெரிய ஹீரோவை கூட இருக்கட்டும், அவனை தூக்கி குப்பையில் போடணும்னு நினச்சிட்டாங்கன்னா தூக்கி குப்பையில் போட்டுருவான். சப்ஸ்கிரைபர்ஸ் மனசு வச்சா எவ்வளோ கீழே இருக்கிறவனையும் கொண்டு போய் மேலே உச்சியில் உட்கார வைக்க முடியும், எவ்வளோ உச்சியில் இருக்கிறவனையும் தூக்கி கீழவும் போட முடியும். அதனால் எப்போவுமே நான் வந்து சப்ஸ்கிரைபரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருப்பேன். அவங்க மனசு வச்சா எதையும் நிகழ்த்தி காட்ட முடியும். நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, சார் நான் வந்து ஏஜ் 40+ நான் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையை சொல்கிறேன், உங்கள் வீடியோ பார்த்த பிறகு எனக்கு பாடம் நல்லா புரியுது. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணல, சப்ஜெக்டை முதல்ல கற்றுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துடுச்சு சார். அதுக்காக முதல்ல எனக்கு புக்லெட்ஸ்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னாங்க. உண்மையாகவே அதுக்கு தான் நான் போராடுறதே. பாடங்களை முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வீடியோ கொடுப்பேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவங்க பேசின அந்த சொற்கள். எக்கனாமிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு தான் அந்த 10 புக்லெட்ஸ் தரேன், கையில் வச்சுக்கிட்டு படிங்க அப்படின்னு. வெறும் 2500 ரூபாய்க்கு. அது ஃப்ரீயாக கொடுக்குறது சமம். 10,000 ரூபானாலும் கிடைக்காத பொக்கிஷம் அது. அந்த அளவுக்கு வந்து முக்கியமானதை கொடுத்துருக்கேன். அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸாம் அடிச்சிடலாம். அதை முடித்தவங்க 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட அதிகமாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, சார் சூப்பராக புரியுது சார், சார் தெளிவாக புரியுது சார், நீட்டு ப்ரெசன்டேஷன் சார் அப்படின்றீங்க. இதுதாங்க எங்களை என்கரேஜ் பண்ணோம். இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் எங்களை என்கரேஜ் பண்ணுது. நாங்கள் இன்னும் எங்களை மெருகேற்றிப்போம், எங்களை செதுக்கிப்போம். உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறது மட்டும்தான் எங்களோட கனவு. சரிங்களா? எங்களை இன்னும் மேற்கொண்டு என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறது மூலிமா எங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன ரீசன்னா, இதுக்காக ஒரு கூட்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவம் பாருங்கள், அவங்க வீட்டு வேலைகள்லாம் கூட நிறுத்திட்டு சும்மா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காமல், ஏதாவது வேலைக்கு போனால் 4 காசு பார்த்து ஃபேமிலி பார்க்கலாம் இல்லைன்னு திட்டுவாங்கல்ல அவங்க வீட்டில். அது சாப்பாட்டுக்காக கூட இல்லாமல் சுற்றுறது. அவங்க சாப்பாட்டுக்காவது ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மும்முரமாக இன்னும் முழு மூச்சாக வேலைகளை செய்வாங்க. இந்த டைப் பண்ணுறது, போய் போஸ்ட் கொரியர் போட்டு வர்றது. பெட்ரோலுக்காவது ஏதாவது 100 ரூபா கொடுக்கணும்ல. அதுமாரி ஏதாவது பார்த்து தான் இந்த 2500 ரூபாய்க்கு நான் வந்து இதை சார்ஜ் பண்ணுறேன். இல்லைனா இது ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். இன்னொன்று என்ன பண்ணலாம், பிடிஎஃபாக உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணி விட்டுடலாம் இல்லையா? அது ஷேர் பண்ணி விட்டால் என்ன ஆகுதுன்னா, இந்த உழைக்கிற கூட்டம் பாவம், அவங்க இதே வேலையாக உட்காந்துன்னு வேலை செய்கிற கூட்டம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு எதாவது பண்ணணுன்றதுனால தான் இதை சார்ஜ் பண்ணுறோம். இல்லைனா ஃப்ரீயாக கொடுத்து விட்ருவோம், ஃப்ரீயாகவே பிடிஎஃபை ஷேர் பண்ணி விட்ருவோம். அது உழைக்கிற டீமுக்காக இதை நாங்கள் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மனசு வச்சா எங்கேயே கொண்டு போய் நிறுத்தலாம், நீங்கள் மனசு வச்சா தூக்கிட்டு வந்து கீழவும் போட்டு விடலாம். நீங்கள் எல்லோரும் காப்பாற்றுவீங்க, கொண்டு போய் நிறுத்துவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நாங்கள் திருப்பி செய்கிற ஒரு கைமாறு என்னன்னா, நிச்சயமாக நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எப்பவும் இருக்க முடியும். கண்டிப்பாக கொடுப்பேன். அதுதான் என் வேலையும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம. இப்போ என்ன பண்ணலான்னா, வீடியோஸை வந்து பே பண்ணால் தான் பார்க்க முடியுன்ற மாதிரி நான் லாக் பண்ணிட முடியும். அதுமாரி செய்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா சப்ஜெக்டை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோடய கனவு. சப்ஜெக்ட் நிறைய பேர் இப்போ அவங்க சொன்னது அப்படியே வார்த்தை அப்படியே காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. சார் எனக்கு பாடம் கற்றுக்கணும் சார், முதல்ல அந்த மெட்டீரியல் முதல்ல அனுப்பி வைங்க அப்படின்னாங்க பாருங்கள். அதுதாங்க எனக்கு முழு திருப்தி, அதுதாங்க எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து உங்கள் நல்ல ஆதரவு தெரிவிங்க. மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் வீடியோஸ் தேவைன்றது இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். சார் இது கொடுங்கன்னு. உண்மையிலுமே நேற்று ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. நம்ம டைப் பண்ணும்போது டைப்பிங் எரர் நிறையா வரும். வேறு ஒரு சொல்யூஷன் இந்த ப்ராப்ளமுக்கு டைப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டைப்பிங் ஒர்க் செய்கிறவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம்ல.
அவங்க தூக்கி டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருப்பாங்க. அதுமாரி கரெக்ஷன்ஸ் 1-2 ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் வீடியோவிலே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தவங்க சார் இந்த இடம் கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு நல்லா இருக்குது. சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ளவங்களால தான் கரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமாலாம் சொல்ல முடியாது கரெக்ஷனை. அவங்க போட்டு பார்த்துட்டு சார் இந்த ஆன்சர் வருது, இந்த இடம் மாற்றணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பாக நான் அது எந்தெந்த இடம் கரெக்ஷன் இருக்கும் வீடியோவில் சொல்லிடுறேன். அந்த புக்லெட் எடுத்து, அதாவது எம்சிக்யூ புக்லெட் எடுத்து அந்தந்த இடம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 1-2 இடங்கள் நாங்கள் அங்கங்கே கரெக்ஷன் இருக்கிறத வீடியோவில் சொல்லிடுவோம். சரி பண்ணிக்கலாம். அந்தமாரி கரெக்ஷன் அங்கங்கே இருக்கிறதும் நல்லது தான். என்ன ரீசன்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முழு மூச்சாக முழிச்சுப்பீங்க. வேறு எங்கன்னா இருக்கா பார்க்கணும் அப்படின்னு முழிச்சிக்கிட்டு நல்லா படிப்பீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நிஜமாகவே. ஆனாலும் நாங்கள் எங்கே இருக்குதுன்னு எல்லார்ட்டையும் இப்போது ஒருத்தர் கரெக்ஷன் சொன்னால் ஓகே, எல்லோரும் கரெக்ஷன் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது யாரெல்லாம் கரெக்ஷன் சொல்கிறீங்கன்னு பார்த்து எந்தெந்த இடங்களில் கரெக்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லும்போது அதை நான் செக் பண்ணி கரெக்டாக நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவேன். இந்தந்த இடங்கள் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அந்தந்த இடங்களில் சரி பண்ணிடுவோம். ஒரு 100 கொஷின்னா கரெக்ஷன் சொல்கிறது ஈஸிங்க. 7000 கொஷின்னும் போது இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்குமே. டைப்பிங் எரர் கூட இருக்கலாம், கேர்லெஸ்ஸாக டைப் பண்ணிகிட்ருக்கலாம், அப்படியும் இருக்கும்ல. அதுமாரி இருக்கணும். கண்டிப்பாக கரெக்ஷன் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் கரெக்ஷன் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணி கொடுக்குறது நம்ம பொறுப்பு. கண்டிப்பாக சரி பண்ணித்தரேன். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு 3 கொஷின் 4 கொஷினை கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அங்கங்கே பல இடங்களில் அவங்க ஒரு 6000 கொஷினில் அங்கங்கே கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, ஏற்றுக்கக்கூடியது தான். அதை சரி பண்ணுறோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கரெக்ஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஒரு 4 கொஷின் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம 6000 கொஷினும் 7000 கொஷினும் ரீசன் புரிஞ்சுட்டு படிக்கணும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரணும். ரீசன் புரிஞ்சுட்டு காரணம் புரிஞ்சுட்டு படித்தா தான் நம்ம பர்ஸில் உட்கார முடியும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி 2500 கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். குழந்தை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டது. இதில் முடிஞ்சால் நீங்கள் கரெக்ஷன் சொல்லி பாருங்கன்னு சேலஞ்ச் பண்ணுறேன். சொல்லவே முடியாது உங்களால். ஏன்னா நல்ல ப்ரீ நாலேஜோடு நம்ம ஒன்றும் போட்டு வர வச்சது இது. அது டைப் பண்ணது ஹியூமன் பீயிங் டைப் பண்ணும்போது கரெக்ஷன் ஒரு இப்போ 24 டைப் பண்ணுறதுக்கு பதிலாக 21ன்னு கூட டைப்பிங் எரர் வரலாம் இல்லையா? டைப்பிங் எரர்னால வர எரர் அது. இது ஹேண்ட் ரிட்டன் நாம் எழுதுறதுலேயே கூட கரெக்ஷன் வருங்க, சொல்ல முடியாது. ஆனால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இது நானே எழுதுனது. என் ஹேண்ட் ரிட்டன் காப்பியில் கரெக்ஷன் இருக்குன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சரிங்களா? எத்தனை பேர் இதுக்கு இந்த 10 புக்லெட்டில் கரெக்ஷன் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன், சரிங்களா? ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்கள் நல்ல ஆதரவை தெரிவிக்கணும், அதுக்காக காத்துட்ருக்கோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதை திருப்பி நாங்கள் செய்கிற கைமாறு என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறது தான். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.